பெட்ரோல் பிரைஸ் ஏறி இருக்கலங்க, அது எந்த அளவுக்கு உங்களை பாதிப்புள்ளாக்கி இருக்கு? இப்போ நாங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா 5 ரூபா கொடுன்னு கேட்டால் தர மாட்டாங்க. டீசல் ஏறிடுச்சு 5 ரூபா கொடுன்னு தர மாட்டேன்றாங்க. இப்போ இது மாதிரி இருந்தால் நாங்களாம் எடுத்து பாரு எம்டியாக போயிட்டு எம்டியாக வரும். இன்னைக்கு தான் ஒரு ஷாக் இப்போ தான் பார்க்கவே செய்கிறோம் நாங்களே. ஆக்சுவலாக தான் அவர் கேட்டுட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு எல்லாருமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாட்டுறதுக்காக பார்க்குறாங்க. அங்கே வார் எப்போ நிற்குதோ அப்போ இங்கே மாமூலாக வந்துடும். இதே தான் கேஸ் தான், பெட்ரோல் டீசல் மட்டும் இல்லாத கேஸும் இதே தான். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த புது கட்சி தமிழக வெற்றிகளும் கூட எதுவும் சொல்லாமல் தான் இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அது பெரிய பாதிப்பு நடக்கும் உங்களுக்கு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து ஆரம்பத்தில் என்ன சொன்னார்னா 6 சிலிண்டர் ஃப்ரீ அப்படின்னாரு. இன்னைக்கு ஒரு சாதாரண ரோட்டு கடையிலிருந்து ரோட்டு கடைக்காரங்க தான் விலைவாசியை உயர்த்துறாங்க. இது எப்படி போகும்னு தெரியாது. பிஎம் மோடி என்ன சொல்றாருன்னா சண்டேஸ்ல வந்து பெட்ரோல் பங்க் மூட போறேன் அப்படின்னு சொல்றாரு. இது இல்லை, மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. 3 ரூபா எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏற்றிருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப சொன்னாங்க. எலெக்ஷனுக்கு இது முன்னாடியே ஏற்ற வேண்டிய விஷயம் தான் இது. எலெக்ஷனுக்காகலாம் ஏற்றலை, இது ஆல்ரெடி இதை ஏற்ற வேண்டிய விஷயம் ஏற்றிருக்காங்க. ஓட்டு போட்டோம்ல செஞ்சு தான் ஆகணும். மார்ச் மாதத்துக்கு ஏற்றிக்கலாமே, எலெக்ஷன் முன்னாடியே. எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு மாதம் கழிச்சு தான் ஏற்றணுமா? அது அப்பயே ஏற்றிக்கலாமே. ஏற்ற முடிவு பண்ணியாச்சு. அது என்ன எலெக்ஷனுக்கு கழிச்சுனா ஏற்றணுமா? சும்மா இருந்துட்டு கோல்டு வாங்காதீங்க, ஒரு வருஷத்துக்கு இவி யூஸ் பண்ணுங்க, பெட்ரோல் சேவ் பண்ணுங்க, 4 பேர் கார் பூலிங் போங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரோட வேலை அந்த மாதிரி இருக்காது. இவ்வளோ ஏறி போயின்னு இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? அது அவங்க தான் சார் முடிவு பண்ணணும். அவங்க எப்படி வேணால் பயிற்சிக்கலாம். நாங்கள் நடுத்தர மக்கள் நாங்கள் எப்படி பழக்க முடியும்? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பனீர் 65 இதான், இது மட்டும்தான். பனீர்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். பெட்ரோல் டீசலோட விலை வந்து இன்று 3 ரூபா அதிகரிச்சிருக்கு. ஈரான் அமெரிக்கா வார்னால வளைகுடா நாடுகள்ல இருந்தால் நம்ம அதிகமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் கச்சா எண்ணெய்க்கு தட்டுப்பாடு, உலக அளவில் கச்சா எண்ணெய்க்கு தட்டுப்பாடு இருக்கு. இந்தியாலையும் கச்சா எண்ணெயோட தட்டுப்பாடு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நம்ம இந்தியாவிட வந்து போதுமான அளவுக்கு கச்சா எண்ணெய் வந்து இருப்பு இல்லை. அதனால வந்து பெட்ரோல் டீசல் விலை ஏற்றிருக்காங்க 3 ரூபா. இந்த விலை ஏற்றத்தை பத்தி பொதுமக்கள்கிட்ட கேட்போம். என்ன தலைவர் இதுக்கெல்லாம் போனா இப்படிதான் தலைவர் நாங்கெல்லாம் பண்றது? ஆச்சரிய இதுக்கு முளைச்சரி எல்லாம் கம்மியா தான் இருக்கு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இது திடீர்னு ஏறி இருக்கு. தெரியல. 3 ரூபா ஒரே நாள் ஏற்றிருக்காங்க. இதுக்கு வந்து இல்ல எந்த அளவுக்கு உங்களை பாதிக்கும்? எங்களுக்கு ரொம்ப தான் பாதிக்குது இது. ஏற்கனவே ஆல்ரெடி ஏற்றினதே எங்களால் முடியல. மறுபடியும் அவரை ஏற்றிக்கிறாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ நாங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா 5 ரூபா கொடுன்னு கேட்டால் தர மாட்டாங்க. டீசல் ஏறிடுச்சு 5 ரூபா கொடுன்னு தர மாட்டேன்றாங்க. இப்போ இது மாதிரி இருந்தால் நாங்களாம் எடுத்து பாரு எம்டியாக போயிட்டு எம்டியாக வரும். பற்படி ஆகலை, எங்களுக்கு என்ன பண்ண முடியும்? மாநில மத்திய அரசுக்கு இங்க வைக்க கோரிக்கை என்னங்க? இவங்க 2 பேரும் தான் இவங்க 2 பேரும் ஸ்டெப் எடுத்து போனால் சார் நாங்கள் நடுத்தர மக்கள் பழக்க முடியும். அவங்க கம்மி அவங்க மேலே இருக்கிறவங்க கம்மி பண்ணாங்களா, இவங்க கம்மி பண்ண போகிறாங்க இல்லைங்களா? இவங்க 2 பேருமே வந்து ஒத்து வயசாங்களாம், எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. இன்னைக்கு தான் ஒரு ஷாக் இப்போ தான் பார்க்கவே செய்கிறோம் நாங்களே. ஆக்சுவலாக தான் அவர் கேட்டுட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு எல்லாருமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாட்டுறதுக்காக பார்க்குறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நம்ம மாற்றலாம், எலக்ட்ரிக் ஸ்டேஷன் அவ்வளோ இல்லையே. இன்னொன்று லாங் ட்ராவல் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஸோ நம்மளால் வந்து ஈவிக்கெலாம் ஃபுல்லாக மாற முடியாது. இந்த பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காரில் இருக்கவங்களுக்கு, அதாவது ஹை எண்டு போகிறவங்களுக்கு எனக்கு என்னன்னு தெரில. பட் கண்டிப்பாக வந்து பேசிக்கில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா 3 ரூபாங்கிறது பெட்ரோல் டீசலுக்கு ரொம்ப பெரிய வேலை. அது கண்டிப்பாக எல்லாத்தையுமே பாதிக்கும். இது மட்டும் இல்லை, டிரான்ஸ்போர்ட்டு மற்ற விலைவாசி எல்லாம் கண்டிப்பாக எல்லாம் ஒரு ரீசன் சொல்கிறதுக்கு ஆயிடுச்சே இப்போ கூட்டுறதுக்கு. நடுத்தர மக்களுக்கு, ஆட்டோ ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பாதிப்பு தான் அது. ஏன் சொல்ல வரேன்னா, இப்போது நார்மலாக இருந்தால் நார்மலாக வரும் பெட்ரோல் டீசல், ஓகேங்களா? வெளிநாட்டில் ஓகேங்களா, அந்த வார் நடக்கிறதுனால தான் நம்மளுக்கு டிமாண்ட் ஆகிறதுனால தான் இந்த அளவுக்கு இருக்குது. அதை நம்ம அனுசரிச்சுன்னு தான் போனோம். அங்கே வார் எப்போ நிற்குதோ அப்போ இங்கே மாமூலாக வந்துடும். இதே தான் கேஸ் தான், ஓகேங்களா? பெட்ரோல் டீசல் மட்டும் இல்லாத கேஸும் இதே தான். எல்லாமே நம்ம வெளிநாட்டிலேருந்து தான் வாங்குறோமே தவிர உள்நாட்டில் எதுவும் தயார் பண்ணுறதில்ல. அப்போ அவங்க வந்து வாங்கும்போது அவங்க வந்து ஜாஸ்தியாக வச்சு தான் தருவாங்க. அவங்களுக்கு டிமாண்ட் இருக்கும்போது ஜாஸ்தியாக வச்சு தருவாங்க. இங்கே என்ன பண்ணுவாங்க, இவங்களும் ஜாஸ்தியாக வச்சு தான் விற்கணும். புரியுதா? பொருளாதாரத்தை பார்த்து தானே இவங்களும் செய்ய முடியும். அதை நம்ம குறையே சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை, பெட்ரோல் ப்ரைஸ் மட்டும் பாதிக்கிறது இல்லை, அது கேஸ் விலை அடுத்த ஸ்டெப்பாக தான் இருக்கும். இப்போதைக்கு எலெக்ஷனால யாருமே வந்து பதில் சொல்லாமல் வந்திருக்காங்க, ஓகேங்களா? அரசியல்வாதி, பொலிட்டிக்கல், இப்போ நீங்கள் சொல்கிற இந்த புது கட்சி தமிழக வெற்றிகளும் கூட எதுவும் சொல்லாமல் தான் இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அது பெரிய பாதிப்பு நடக்கும் உங்களுக்கு. அடுத்த கேஸ் ப்ரைஸ் கண்டிப்பாக ஏறும். பெட்ரோல் விலை இப்போ டெம்பரரி தான் ஏற்றிருக்காங்க, இன்னும் ஹெவியாக ஏற்றுவாங்க. எலெக்ஷனுக்கோசம் மத்திய அரசு ஏற்றாமல் இருந்தது இவ்வளோ நாள். டீ போர்டு பீஸில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா டீ போர்டு வச்சுருக்கவங்களுக்கு தான் நஷ்டம். ஓன் போர்டு வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு தெரியாது. டீ போர்டு வச்சுருக்கவங்களுக்கு வந்து டீசல் இன்க்ரீஸ் பண்ணால் டிரைவர்களுடைய கஷ்டம் ரொம்ப. டிரைவருக்கு சம்பளத்தை கூட்ட மாட்டாங்க, பேட்டாவை கூட்ட மாட்டாங்க. அது வெளியூர்லேருந்து வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி இருக்க விலைவாசியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து ஆரம்பத்தில் என்ன சொன்னார்னா 6 சிலிண்டர் ஃப்ரீ அப்படின்னாரு.
இன்னைக்கு ஒரு சாதாரண ரோட்டு கடையிலிருந்து ரோட்டு கடைக்காரங்க தான் விலைவாசியை உயர்த்துறாங்க. கைவண்டிக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி 15 ரூபான்றாங்க. இந்த இட்லியை பார்த்தாலே நமக்கே மனசு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் சம்பளம் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு 9,000 ரூபா கொடுக்காங்க. 15 மணி நேரம் வேலை பார்த்தா தான் 600 ரூபா பேட்டா. இப்போ உள்ள காலத்துல வந்து 15 மணி நேரம் யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க. 8 மணி நேரம் தான் டியூட்டி. அதை விட்டா 12 மணி நேரம். இப்போ 15 மணி நேரம் வேலை தான் 600 ரூபா பேட்டா. அப்படிங்களா எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நீங்க மத்திய மாநிலத்துக்கு வைக்க கோரிக்கை என்ன சார்? அவங்க விலைவாசியை கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம முதலமைச்சர் தான் அதை வந்து சரி பண்ணதுக்கு முடிவெடுக்கணும். இல்லை ரொம்பவே தான் பாதிக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா 100 ருபீஸ் இருந்தது இப்போ 3 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது எப்படி போகும்னு தெரியாது. பிஎம் மோடி என்ன சொல்கிறாருன்னா சண்டேஸில் வந்து பெட்ரோல் பங்க் மூட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது 3 ருபீஸ்ன்றது 3 ருபீஸோட நிற்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த ப்ராப்ளம் வந்து போயிட்டு இருக்குல்ல, கிரைசிஸ் முடிகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஹோப்ஃபுல்லி இன்னும் ஏறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏத்துறதுல வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. 3 ரூபா எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏற்றிருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப சொன்னாங்க. எலெக்ஷனுக்கு இல்லை, இது முன்னாடியே ஏற்ற வேண்டிய விஷயம் தான் இது. எலெக்ஷனுக்காகலாம் ஏற்றலை இது. ஆல்ரெடி இது ஏற்ற வேண்டிய விஷயம் ஏற்றிருக்காங்க. எலெக்ஷனுக்காக வந்து ஏற்றலை. இப்போ வந்து இல்ல மத்திய பெட்ரோல் ஆல்ரெடி தட்டுப்பாடுல இருந்துச்சு ப்ரோ. என்ன அது இப்போ வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து ஏற்றிருக்காங்க, அவ்வளோதான். அது முன்னாடி ஆல்ரெடி ஏற்ற வேண்டிய விஷயம். இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏற்றிருக்காங்க. ஒன்றும் அசுஷல் ஆனதுன்னு சொல்றீங்க. இதுல இல்லை, ஆல்ரெடி வந்து இவ்வளோ நாள் ஏற்றாம இருந்தாங்க, இப்போ ஏற்றிருக்காங்க. இது ஒன்றும் பண்ண முடியாது. பெட்ரோல் தட்டுப்பாடாக இருக்கிற டைம் இது. அதனால ஒன்றும் பண்ண முடியாத விஷயம். சார் ஓட்டு போட்டோம்ல, செஞ்சு தான் ஆகணும். இல்ல 3 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இல்ல அது இதை எப்படி பாக்குறீங்க? எந்த அளவுக்கு பாதிக்கும் உங்களை? அது 3 ரூபா இல்லை, இன்னும் அதிகமாகவே ஆகும். ஆமாம், 10 ரூபா ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. போட்டு ஓட்டி தான் ஆகணும். போட்டாமல் என்ன பண்ணுறது? அனிதான் இல்ல மத்திய மாநிலத்துக்கு நீங்க ஏதாவது கோரிக்கைகளை வைக்கிறீங்களா? முக்கியமான இதெல்லாம் ஒன்றும் குறிக்கல. நம்ம அதான் சொன்னேன், எல்லாருக்கும் ஓட்டு போடுற மாதிரி பாராளுமன்றத்துக்கும் இதுக்கு ஓட்டு போடுறது தான் தப்பு. ஓட்டு போடாமல் ஒரு அதிபர் ஆட்சி மாதிரி யாராவது ஒரு ஆளாக இருந்தாங்க வச்சுக்கிங்க, ஒரு நிலையாக ஒரு அரசு நடக்கும். எல்லாரும் அவங்க கிட்ட போயிருந்தாங்கன்னா அது நல்லபடியாக இருக்கும். இல்ல அது வளைகுடா நாடுகள்ல போர் நடக்குது, அதனாலதான் இந்த விலையேற்றன்றாங்க. அதனால இருக்கும். நீ சேமிச்சு வச்சுக்கணும்ல. நீ சேமிச்சு தேவையானது வச்சுன்னா இப்போ உங்களுக்கு தேவைக்கு நீ போட்டுக்கிறீங்க, ஃப்ரீயாக போகிறீங்க வரீங்க. மற்றபடி அதே மாதிரி இதுவாகுமா? பெட்ரோல் டீசல் விலை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு 3 ரூபா. அது எந்த அளவுக்கு உங்களை பாதிக்கணும்? பாதிப்பு 15 வருஷமா ஆயிடுச்சு ஏற்றி. இதுக்கப்புறம் இது பண்ற மாதிரி தெரியல. இந்த வளைகுடா நாடுகள்ல போர் நடக்குது, அதனாலதான் இந்த விலையேற்றன்றாங்க. வளைகுடா வந்து இப்போ அது மார்ச் மாதத்துல ஏற்றிக்கலாமே. எலெக்ஷன் முன்னாடியே எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு மாதம் கழிச்சு தான் ஏற்றணுமா? அது அப்பயே ஏற்றிக்கலாமே. ஏற்ற முடிவு பண்ணியாச்சு. அது என்ன எலெக்ஷனுக்கு கழிச்சுனா ஏற்றணுமா? பெட்ரோல் விலை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது வந்து அது ஈரானில் நடக்கிற இதுக்காக இது பண்ணிடுறாங்க. பெட்ரோல் தான் பேசு. அந்த விலை ஏறிச்சுன்னா எல்லா காய்கறிலேருந்து அடிப்படை தேவை வசதி எல்லாமே எல்லா விலையும் ஏறிடும். அடித்தட்டு மக்கள் வந்து எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. இதுக்கு தீர்வு என்ன? ஒன்று எலக்ட்ரிக் பைக்கு அது மாதிரி மாறிக்கணும். பெட்ரோலே நம்ம யூஸ் பண்ணி பழகிட்டோம். அது சர்வதேச பிரச்சனை. அது தீர்த்தா தான் இங்கே இதுவாக முடியும், தீர்க்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா அரசுக்கு? அரசுக்கு நேராக ஈரானில் நடக்கிற பிரச்சனைக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. மோடி கவர்மெண்ட்டு தான் அதை பேசுகிறாங்க, பண்ணுறாங்க. அங்கே ஏற்படக்கூடிய செலவினங்களை கொஞ்சம் ஈக்குவல் ஷேர் பண்ணுறதுக்காக நம்ம தலையில் கட்டுறாங்க. இதுதான், வேற ஒன்றும் இல்லை. பெட்ரோல் டீசல் விலை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு 3 ரூபா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்கு உங்களை பாதிக்கும் சார்? ஃபுல்லாக வந்து இப்போ இது வந்து பெட்ரோல் வண்டி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அது டாக்ஸி ஓட்டின்னு இருக்கோம். டாக்ஸி ஓட்டுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டும் ஏற்றல, பெட்ரோல் விலையும் அதிகமாச்சுனால இப்போ நமக்கு தான் லாஸ் ஆகுது. அது வந்து பெட்ரோல் ஏறுறது ரொம்ப கஷ்டம் தான். இல்ல வளைகுடா நாடுகள்ல ஏற்பட்ட போர்னால கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு, அதனாலதான் இந்த விலையேற்றம் அப்படின்றாங்க. அது நமக்கு தெரியல. அது அங்கே ஏறிச்சுன்னா இங்கே என்ன சம்மந்தம்னு தெரியல. இந்த டாக்ஸ் கம்பெனி கொஞ்சம் கொடுத்தாங்கனாக்கா அதில் ஒரு ரூபா 2 ரூபாவது கம்மியாகும். அப்படி இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரேட் அதிகமாக தான் ஆயிட்டுருக்கு போக போக. அது போர் முடிஞ்சிச்சுன்றாங்க, அப்புறம் திரும்பி எப்படி இன்னும் இதுன்றாங்க தெரியல எனக்கு சரியாது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 1 லிட்டருக்கு 3 ரூபா, 10 லிட்டரு வந்து உங்களுக்கு என்ன ஆகுது? 30 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ உள்ள வண்டிலாம் மைலேஜும் பெருசாக தராது. 50 கிலோமீட்டர் தரும்னு வச்சுக்கோங்களேன். வீட்டிலேருந்து வரதுக்கே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நம்ம 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஸோ கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ அஃபோர்ட் பண்ணுற முடியலனாலும் அஃபோர்ட் பண்ண முடியும். இப்போ சில பேர் இப்போ டெலிவரி பாய்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்.
இது என்ன கேட்டிங்கன்னா இது இந்த கிரைசிஸ்க்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். சும்மா இருந்துட்டு கோல்டு வாங்காதீங்க ஒரு வருஷத்துக்கு. இவி யூஸ் பண்ணுங்க. பெட்ரோல் சேவ் பண்ணுங்க. 4 பேர் கார் பூலிங் போங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரோட வேலை அந்த மாதிரி இருக்காது. இப்போ நான் சேல்ஸ். ஸோ சேல்ஸ் இருக்க நான் வந்து என்ன பண்ணுவேன், ஃபீல்ட் ஒர்க்கில் தான் போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் யாராவது கார் பூல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பைக் பூலிங் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ ஒருத்தரோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணுது. சீக்கிரமாக வந்து யார் கூட நம்ம வந்து டிடியில் இருக்கோமோ அவங்ககிட்ட பேசி இந்த கிரைசிஸ்க்கு ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வரணும். சொல்யூஷன் எடுத்து தான் பண்ண முடியும். இல்லை திரும்ப பழைய மாதிரி நம்ம 110 போச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வேற என்ன கேட்குறீங்க? இல்லதான், ஏன்னா இது பெட்ரோல் டீசல் மட்டும் இல்லாம மத்த எல்லா பொருள் விலையேற்றமும் ஆயிடும். காய்கறில இருந்து பழம் எல்லாவோட விலையேற்றமும் இது டிரான்ஸ்போர்ட்டை நம்பி தான் இருக்கு. ஆமாங்க. ஆனா மக்கள் பொதுமக்கள் எல்லாம் ஆமா, டிரான்ஸ்போர்ட் நம்பி தான் இருக்கு. ஒரு பெட்ரோல் இப்போ டீசல் போட்டால் தான் ஒரு லாரியே ஓடும். ஓகேங்களா? இப்போ வட மாநிலத்து இங்கே வருது எல்லா பொருளுமே, வெங்காயம், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஏற்றி வரும்போது இப்போ அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஆல்ரெடி அங்கேருந்து வரும்போது ஒரு அமௌண்ட்டு ஏற்கனவே நல்ல நிலைமையில் இருக்கும்போது ஒரு அமௌண்ட் சொல்லியிருப்பாங்க. இப்போ டீசல் விலை ஏறிடுச்சின்ன உடனே அது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சொல்லுவாங்க. அப்போ இங்கே வந்து விற்கும்போது என்ன ஆகும், என்ன சொல்கிறது, வியாபாரமும் ஏறி தான் கொடுப்பாங்க அவங்களும். எல்லா பொருளும் ஏறிச்சுன்னா அப்போ வந்து எங்களுக்கு வந்து டெய்லி 2000 ரூபா சம்பாதிக்கிறதுல 1000 ரூபா சம்பாதிக்க முடியுது. 600 700 கலெக்ஷன் போயிடுது. அப்போ நான் 300 ரூபாய்க்கு மாட்டி அந்த வருமானத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஏற்றினே போனால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? கம்மியாகனா தான் எங்களுக்கு ஒரு 10 ரூபா நிற்கும். குடும்பத்துக்கும் நாங்கள் இது வேணால் வாங்கி போட முடியும். இப்போ வீட்டுக்கு போனால் இது வாங்கிட்டு வர அதெல்லாம் கேட்கும்போது கலெக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு போனால் அப்போ டீசல் போட்டு போனால் அப்போ நாங்கள் எப்படி இது போல் ஏறி போயின்னு இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? அது அவங்க தான் சார் முடிவு பண்ணணும். அவங்க எப்படி வேணால் பயிற்சிக்கலாம். நாங்கள் நடுத்தர மக்கள் நாங்கள் எப்படி பழக்க முடியும்? ரைட்டுங்களா? அது ஏன் அதை புரிய மாட்டோம்? அது இன்னும் ஸ்டெப்பாக அவங்க எடுக்கணும் சார். இப்போ நாங்கள் 5 ரூபா கேட்குற கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா இப்போ எங்களை மாதிரி தான் அவங்களும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அப்போ எப்படி அவங்களும் கொடுப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஃப்ரீ பஸ் விட்டாங்க, இப்போல்லாம் ஃப்ரீ பஸ்ஸில் போகிறாங்க. 5 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்கல, கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அது வேறு விஷயம். நான் ஃப்ரீ பஸ்ஸில் போயிருன்றாங்க. அப்போ என்ன பண்ணுங்க? பெட்ரோல் டீசல் விலை வந்து இன்னைக்கு 3 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நம்ம பொதுமக்கள்கிட்ட கேட்டிருந்தோம். குறிப்பாக டீ போர்டு வண்டி ஓட்டுறவங்க அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த விலையேற்றத்துல. அதுவும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏன் விலையேற்றுறீங்க? வளைகுடா நாடுகளில் போர்ன்றது மார்ச் மாதம் பிப்ரவரி மாதத்துல நடக்குது. அப்பயே விலையேற்றிருக்கலாம். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விலையேற்றணுமான்னு கேட்குறாங்க ஒரு தரப்பு மக்கள். ஒரு தரப்பு மக்கள் வந்து இது நார்மலான விஷயம் தான், ஏன்னா பொருளாதார நெருக்கடிக்கு விலையேற்றது தான் ஒரே ஒரு தீர்வு. இந்த விலையேற்றதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது, நம்ம அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு மக்கள் சொல்றாங்க. இப்படி பல தரப்பா மக்கள் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த விலையேற்றத்தை பத்தி. நன்றி, வணக்கம்.